கிட்டத்தட்ட இந்த தாக்குதலில் ஈரானினுடைய மூளையாக செயற்படக்கூடிய பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். ராணுவ தளபதி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அதே பாதுகாப்பு அமைச்சர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார். அந்த நாட்டினுடைய ஆன்மீக தலைவராகவும் அந்த அரசியல் விவகாரங்களை வழிநடத்தக்கூடியவருமாக இருக்கக்கூடிய அயத்துல்லா அல் ஹமேனி அவர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அவ்வாறு பார்க்கின்ற போது இந்த தாக்குதலில் ஈரானினுடைய மூளையாகவும் முதுகெலும்பாகவும் இருக்கக்கூடிய பல இராணுவ முக்கியஸ்தர்கள், அணு விஞ்ஞானிகள், அந்த விடயங்களை கையாளக்கூடிய மிகவும் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய பலர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். இப்போதைய கணக்கின்படி ஆக குறைந்தது 1400க்கு மேற்பட்ட முக்கியமான ஈரானினுடைய மூளைகள், அதாவது மூளையாக செயற்படக்கூடிய கருவூலங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாகத்தான் கூறப்படுகிறது. அந்த விடயத்தை இஸ்ரேலோ அல்லது அமெரிக்காவின் உளவு அமைப்புகளோ வெளிப்படுத்தவில்லை, ஈரானும் வெளிப்படுத்தாது. ஈரான் இப்போதைய சூழ்நிலையை சொல்ல போனால் மெல்ல செத்துக் கொண்டிருக்கின்றது. அயத்துல்லா அல் ஹமேனியின் மரணத்தின் பின்னர் அதனுடைய வீழ்ச்சி என்பது ஒட்டுமொத்தத்தில் உறுதிப்படுத்தி நிற்கின்றது. அவை இப்போது திட்ட தெளிவாக தெரிகின்றது. அயத்துல்லா அல் ஹமேனி கூறியதாக ஒரு விடயம் கூறப்படுகிறது. நான் இறந்தால் பெரிய விடயம் அல்ல, ஏனென்றால் ஈரான் முக்கியமில்லை, இஸ்லாம் முக்கியம் என்று அயத்துல்லா அல் ஹமேனி அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வசனம் இப்போது ஊடகங்களிலே பெரிய அளவில் பேசப்படுகிறது. ஈரானின் அதியுச்ச தலைவரின் நியமனமும் இடம்பெற்றிருக்கின்றது. ஈரானை நீண்ட காலமாக, கிட்டத்தட்ட 4 தசாப்தங்களுக்கு மேலாக ஈரானினுடைய அரசியல் மற்றும் சமய விவகாரங்களிலே முக்கிய கொள்கைகளுக்கு பொறுப்பாகவும் அதனை நகர்த்தி செல்லுகின்ற பதவியிலும் இருந்த அயத்துல்லா அல் ஹமேனி இறந்த பின்னர் அவருடைய குடும்பத்திலிருந்து 2வது வாரிசான ஈரானின் புதிய உச்ச தலைவராக மொதாஜ் கமேனி அவர்கள் நியமனம் பெற்றிருக்கின்றார். கமேனி குடும்பத்தில் இடம்பெற்ற முக்கியமான நியமனமாக இது பார்க்கப்படுகிறது. ஈரானின் மறைந்த அதியுச்ச தலைவர் அயத்துல்லா அல் ஹமேனியின் 2வது மகன் தற்போது இந்த பொறுப்பினை ஏற்றிருக்கின்றார். அது மட்டுமல்லாது புதிய உச்ச தலைவராக நியமிக்கப்பட்டுள்ள அயத்துல்லா அல் ஹமேனியின் 2வது மகனின் உத்தியோகபூர்வ நியமனத்தை அந்த நாட்டினுடைய உத்தியோகபூர்வமான அரச ஊடகங்கள் உறுதிப்படுத்தி இருக்கின்றன. மறைந்த கமேனிக்கு பிறகு ஈரானின் மிகப்பெரிய அதிகார பீடத்துக்கு யார் வருவார், அல்லது அவர் பொதுவான ஒருவரை தெரிவு செய்வார், அவருடைய குடும்ப வாரிசு வரமாட்டார் என்கின்ற வாத பிரதிவாதங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் அவருடைய குடும்பத்திலிருந்து யார் வந்தாலும் எதிர்ப்புகள் மத்தியில் இந்த நியமனம் இடம்பெற்றிருக்கிறது. இந்த தலைமுறை மாற்றமானது ஈரானிய அரசியலில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கும். அதாவது அயத்துல்லா அல் ஹமேனியை போன்று இந்த ஈரானை நகர்த்தி செல்ல போகிறாரா, அல்லது சில விட்டுக் கொடுப்புகள், சில இளகிய அரசியல் நகர்வுகளோடு ஒரு சார்பு நிலை போக்கோடு உலகோடு ஒட்டி போக போகிறாரா என்பதுதான் இப்போது இருக்கக்கூடிய பெரும் வினாவாக இருக்கிறது.